கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, இனி இனி நீ அழுது கொண்டு இருப்பது இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையுடைய கண்ணீருக்கு இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இனி நீ அழுது கொண்டு இருப்பதில்லை. ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தமாக கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, கஷ்டத்தோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு, அழுகையோடு இருப்பீர்களானால் அத்தனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. வேதம் சொல்கிறது, ஏசாயா 30:19 வாசித்து பார்க்கும் பொழுது, இனி அழுது கொண்டு இருப்பது இல்லை என்று வேதம் சொல்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மனிதர்கள் நம்மளை அழ வைத்து ரசிப்பார்கள். அதுதான் மனிதர்கள். யோவான் 16:20 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும். இதுதான் உலகம். ஆனால் அந்த துக்கத்தை எது நிமித்தமாய் நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீர்களோ அதை சந்தோஷமாய் மாற்றி, உங்கள் அழுகையை மாற்றி, உங்களுடைய துக்கத்தை மாற்றி, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய வல்லமை இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, வேதாமத்தில் ஒரு சம்பவம். நாயுனூர் என்கிற ஒரு ஊர். அந்த ஊருக்கு இயேசு ஊழியத்திற்கு வரும் பொழுது அங்கு இயேசு கண்ட ஒரு காட்சி, ஒரு தாயினுடைய அழுகையின் குரல், ஒரு தாயினுடைய கண்ணீர். இயேசு சொல்லுகிறார், அழாதே. லூக்கா 7:13 வாசிக்கும் பொழுது, அழாதே. அவ்வளவுதான் ஆண்டவருடைய வார்த்தை. எவ்வளவு அழகான வார்த்தை! இதுதான், வேற ஒரு வார்த்தையும் இல்லை. அழாதே என்று சொல்லி பாடையை சுமக்கிறவர்கள் அந்த பாடைமை கைகளை வைத்தான். மரித்த வாலிபன் உயிரோடு எழுப்பினான். எப்படி எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். ஒருவேளை நம்ம ஊரில் செத்த கொட்டு அடிச்சுட்டு வருவாங்க, அது கல்யாண கொட்டு மாதிரி சந்தோஷமாக மாறி இருக்கும். அடுத்த நிமிஷம் அவருடைய அழுகை ஆனந்த களிப்பாய் மாறி இருக்கும். ஒருவேளை எதையோ இழந்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யோசித்து பாருங்க, அந்த விதவை கணவர் மறிக்கும் பொழுது எல்லாரும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, உனக்கு ஒரு மகன் இருக்கான்ல, அவன் உன்னை நடத்துவான், உன் கணவனுக்கு பதிலும் உன் மகன் உன்னை பார்த்துக்குவான். யோசித்து பாருங்க அந்த தாயருடைய கண்ணே. அந்த தாய் இயேசுடத்தில் வந்து அழுதாளா? இல்லை. இயேசு கிறிஸ்துவத்தில் வந்து ஜெபம் பண்ணாரா? இல்லை. இயேசு பார்த்தா அவருடைய அழுகையை. ஒருவேளை மனிதர்கள் பார்க்க முடியாத உங்கள் கண்ணீரை, மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத உங்கள் கண்ணீரை இயேசு பார்ப்பா. ஒரு நாள் ஒரு தாயார் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயா என் மகனுக்கு வேலை போச்சு, அந்த வேலையை நம்பி அவன் வீடை கட்டிட்டான், லோன், காரை வாங்கிட்டான், லோன். நான் சொன்னேன், அல்லாதீங்கம்மா, சகரியா 9:12 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஒரே மாதத்தில் அந்த அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா என் மகனுக்கு வேலை, அதே மாதிரி கத்த சொன்ன மாதிரி 2 மடங்கு சேலரி, மடங்கு சேலரி, கிராஸ் டிவிக்கையா. துக்கத்தை சந்தோஷமாக மாற்றின தேவன், அழுகை ஆனந்த களிப்பாய் மாற்றின தேவன். இனி நீங்கள் அழுது கொண்டு இருப்பதில்லை. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இனி இனி அவருடைய வாழ்க்கையில் கண்ணீர் இல்லை. வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் 20:5, ஏசாயா 35:5, கண்ணீரை கண்டே ஆயுசை கூட்டினேன். இன்றைக்கும் யார் யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிப்பார்களோ இவருடைய கண்ணீரை கண்டு அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். இனி அழுது கொண்டு இருப்பதில்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.